ஓ சவுண்டு வருதுங்க. இது என்ன சவுண்ட்னே தெரியலீங்களே. ஓ மை காட், என்னங்க அது, புது பிரச்சனையா? ஸோ காய்ஸ், எவ்வளோ ஒரு அமைதியான இடம். என் முன்னாடி இருக்கிறது எதுவுமே தெரில. சரியான கிளைமேட்டு, சூப்பரான ஒரு மிஸ்டியான ஒரு இது. நாங்கள் எடுத்திருக்க அந்த டென்த்து ஸ்டே வந்து மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக கொழுக்குமலை போயிட்டோம். ஸோ அந்த இதில் வந்து எங்களால் அதை என்னால் வீடியோவில் எடுக்க முடியல. ஏன்னா இங்கே சன்ரைஸ் இந்த அளவுக்கு இன்னும் வரல. பார்த்தீங்கன்னா இப்போயே எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது. டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மணி வந்து எப்படியும் ஒரு 9:37ங்க. 9:37 ஆச்சு. பட் ஸ்டில் பாருங்களேன், அப்படியே தான் இருக்குது. நேற்று ஈவினிங்கில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. ஸோ வேறு லெவல் கிளைமேட்டு. மூணார் வந்து இப்படி இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட மூணார் தாண்டி இப்போ இந்த கொழுக்குமலை வர வர அதோட வியூ செம்ம. எல்லா இடத்துலையும் க்ளவுடு, மிஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி டென்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து இருக்கும்போது பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் நம்மளும் அங்கே இங்கே சுற்றிட்டுருக்கோம், வச்சிட்ருக்கோம். கொஞ்ச நேரம் தனியாக வந்து அப்படி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அதான் Insta 360 எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு லாங் ஷாட் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைக்குமே ஒர்த்து. நான் வால்பாறை தான் வந்து ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஊட்டியை விட அந்த வால்பாறைலாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு ரொம்ப அட்டாக் பண்ணுற இடம்லாம், அந்த கவர்க்கல் அந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது என்னங்க, கொழுக்குமலை வந்து பாருங்களேன், செம்ம வியூவு. குரூப் ரைட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம். நம்ம பைக்கர்ஸ் எல்லோரும் ஸ்டார்ட் கிளம்பும்போது ஒரு வீடியோ, அந்த இடத்துக்கு போகிறப்போ ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஒரு லைன் அப் வீடியோ, இப்படி ஒரு தம்ஸ் அப் காட்டணும். இதெல்லாம் நம்மளோட இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்லோப்பாக இருக்குது. ஸ்லோப்பில் கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். அது இல்லாமல் ப்ளஸ் அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வழுகுது. இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஏறிட்டாங்கன்னா அதுங்களை வீல் வந்து நிற்கவே மாட்டேங்குது. அந்த மண்ணில் இருந்து அப்படியே வழுகுது தடுத்துன்னு. ஸோ அவ்வளோதான் நண்பா. வியூ பாருங்களேன், இடம் எப்படி இருக்குண்ணே. நல்ல டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து நம்ம ரூம் எடுத்திருக்கோம். ஸோ காய்ஸ், இந்த மலையில் நனைஞ்சு இந்த கேமரா வேறு ஒரு மக்கள் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் கேமரா ஆஃப் பண்ணாட்டியும் ஃபுல்லாக ஒன்றாலும் பரவாயில்ல, ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இது பண்ணால். மழை பார்த்திங்கன்னா திடீர்னு சடன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. பியூட்டி எப்படி இருக்குது, மழை மட்டும் வரலன்னா இதாக இருக்கும். நேற்று சாயங்காலம் மழை வரல, ஸோ அதனால நல்லா இருந்தது. இப்போ இந்த கார்காரங்க பின்னாடி போகும்போது தான் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது காய்ஸ். பிகாஸ் அவங்க மழை இல்லாமல் உள்ளதாக இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. அதுவும் ஃபோர்ஸாக வேறு வருதுங்க. கரெக்டாக மூஞ்ச பார்த்தே அடிக்குதுங்க மழை. என்னன்னு தெரில பாருங்க. ஒரு பயம் இல்லை, எல்லாம் தெரிச்சிட்டான். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் இந்த ரோடு வந்து கொஞ்சம் தூரம் தான். இந்த ரோடை தாண்டியாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ரோடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வயசெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போயே மூஞ்சியெல்லாம் நனைஞ்சிருச்சு, பேண்ட்டும் நனைஞ்சிருச்சு. ஐயோ, எனக்கு இந்த லென்ஸில் தண்ணி படுறது நினச்சாதான் இதாக இருக்குது. பிகாஸ் இது ஒரு அழகான வியூ, இதை கேப்சர் பண்ண முடியலையே அப்படின்றது தான் வருத்தம். கரெக்டாக இப்படி பார்த்து அடிக்குதுங்க மழை. அது என்ன, பேண்ட் இப்பயே நனைஞ்சிருச்சு தெரியுது பார்த்தீங்களா. நான் ரேஸ் கொடுக்குறேன், ஆனால் வண்டி ஒரு மாதிரி திணறுது. பார்த்தீங்களா, மேகமும் அந்த இதுவும். மழை நேராக அடிக்கிறது. பாருங்க, வாட்டர் ஃபால்ஸை பாருங்க, மேலே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. கேமராவை என்னால் அவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியல, அது எப்படி கேப்சர் ஆகிருக்குன்னு தெரில. ஸோ ஒரு ஆள் போகிறாங்க,
மழை வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கியே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா மழை நின்றுடும். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் தூரம் இடத்த தாண்டணும். இது வரைக்கும் இது பண்ணலாம். இந்த ரோடு தான் நண்பா சொல்லியிருந்தேன் நான். செம்ம சூப்பராக இருந்தது. நேற்று இதில் தான் கார்னரிங்லாம் ஃபுல் ஃபாகு, உள்ளே ஒன்றுமே தெரில, ஆப்போசிட்டில் ஒன்றுமே தெரில, பக்கத்தில் இருக்கவங்க கூட கண்ணுக்கு தெரில, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் நேற்று வந்து கார்னரிங்லாம் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன். பாருங்களேன், இப்பயுமே அப்படி தான் இருக்குது. ஃபுல் மிஸ்ட்டு. இங்கே என்னதுக்கு அடுத்து மிஸ்ட் இருக்குனாலே கொஞ்சம் மழை வந்து அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மியாயிரும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இப்போ நான் என் கண்ணால் பார்க்குற இந்த அழகான வியூஸ் எல்லாம் அட இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நான் யோசித்து பார்த்தாலும் அப்படியே பெஸ்ட்டு மெமரிஸாக இருக்கும். ஸோ ஒன் டே எப்படி போச்சுன்னே தெரில. வந்தோம், வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம், நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். எல்லார் ஃபோன்லேயுமே ஸ்டோரேஜ் ஃபுல்லு, அது ஃபுல்லு, பேட்ரி எல்லாம் காலியாகி, பாடியில் இருந்த எனர்ஜியெல்லாம் காலியாகி. பட் ஒர்த்து வியூ, ஒர்த்து எக்ஸ்பீரியன்ஸ். வீல் மட்டும் வலிக்கிறக்கூடாது. எப்படி டேர்னிங் பார்த்தீங்களா? ஆனால் அதில் கார்னரிங் பண்ண முடியல, கண்ட்ரோலும் பண்ண முடியல. வீல் கொஞ்சம் வழுக்குது, அது எனக்கே நல்லா ஃபீல் ஆகுது. பார்த்தீங்களா, கேஎஸ்ஆர்டிசியில் மூணாரில் இந்த மாதிரி ஒரு டபுள் டெக்கர் பஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஃபுல்லி கிளாஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அழகிய மலை பயணத்தை வந்து நீங்கள் ரசிச்சுட்டே போகலாம். ஸோ இந்த ரைட் சைடில் வியூ பாருங்கள் நண்பா. ஓ மை காட், வாட் ஆர் வியூங்க, செமையாக இருக்குது. ஸோ ரைட் சைடில் எடுக்கிறாங்க பாருங்க, பஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. என்ன ஒரு லுக்கு அந்த ஸ்டோனு. கொழுக்குமலை பயணம் வேற மாதிரி வேற மாதிரி. என் வைசர்லேயே இவ்வளோ சீக்கிரம் மழை நிறைஞ்சிருது. கேமரா கிளாஸில் எப்படி இதாக போகுது. ஸ்டில் இருந்தாலும் ஓடட்டும். பாட்டுக்கு ஆடுதா. நம்ம காய்ஸ் எங்கேயும் நின்றுட்டாங்களா இல்லை போயிட்டாங்களான்னு தெரில. முன்னாடி போயிட்டு ரொம்ப மழை வந்தால் எங்கேயாலும் நில்லுங்க அப்படின்னா சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எவ்ரி டர்ன் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் த மாஸ்டர் பீஸ். பாருங்களேன், வாட் அ லுக், வாட் அ வியூ. ஸோ இங்கேருந்து அங்கே கீழே போகிற அந்த வியூ எல்லாமே அப்படியே இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஓ தண்ணி போகுது, தண்ணி போகுது. பஸ்ஸுக்கு பின்னாடி போனால் நேற்று தடலாம் மழை இல்லை, நல்லா ஃபாகியாக இருந்துச்சு. பட் மழை இல்லை, அதனால என்ன கார்னரிங்கன்றீங்க. வண்டி அவ்வளோ இதாக சாய்ச்சி படுத்து வச்சு திரும்பி அப்படியே செம்ம ஃபன்னாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். செம்ம கிளைமேட்டு ஜம்முன்னு இருந்துச்சு. ஓ சாரி 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 சாரி, பிரேக் ஸ்கிட் ஆயிடுச்சு, பிரேக் ஸ்கிட் ஆயிடுச்சு. வீல் இவ்வளோ பொறுமையாக தான் வந்தேன், அங்கே ஸ்கிட் ஆயிடுச்சு, அதனால தான். சாரி சாரி, வீல் வலிக்கிருச்சுங்க. ஓ மை காட். நானே இத்தனைக்கும் கீரை இதனால் கட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே தான் கண்ட்ரோல் பண்ணேன். நல்ல வேளை அவர் பிரேக் அடித்தார். வீல் இவ்வளோ ஸ்கிட் ஆகுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 100% என்னோடய மிஸ்டேக் தாங்க. அந்த இடத்துல நான் ஸ்லோவாக திரும்பி இருந்துக்கலாம்.
பட்டு நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே அந்த இடத்துல தண்ணி இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பெரிய கார்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே கார்னரிங்கில் வைக்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் தான் பாயிண்ட் வச்சுருப்பேன். அதே மாதிரி திரும்பிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு ஜெர்க்கு வந்துச்சு. ஜெர்க்கு வந்தோடனே ஆப்போசிட்டில் ஸ்கூட்டிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்க்கு ஆச்சு. அதை பார்த்துட்டு நானும் வந்து இது பண்ணேன். சடனாக பேக் வீல் நல்லா வழுக ஆரம்பிச்சிருச்சு. பிரேக்கை வேறு அடுத்து அப்ளை பண்ணேன். அதுக்கடுத்து நினச்சேன் பிரேக்கை பிடிச்சா கண்டிப்பாக விழுந்தோண்டா, ஆப்போசிட்டில் போய் முட்டியால் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்போசிட்டுக்கு போயிட்டேன். வீல் வேறு லாக் ஆகுதுங்க. என்னன்னே தெரில. சவுண்டு வருதுங்க. ஏபிஎஸ் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேங்க. இது என்ன சவுண்ட்னே தெரியலீங்களே. ஓ மை காட், என்னங்க அது புது பிரச்சனையா? ஏங்க அது என்ன சவுண்டுன்னே தெரிலங்க. ஏபிஎஸ்லையா இல்லை இன்ஜின்லையா, எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க. கைஸ் இது என்ன நாய்ஸ்னே தெரிலங்க. ஆனால் ரன்னிங்கில் கம்மியாகுது. ஓ மை காட், இனி இன்ஜினுக்கு ஏதாவது செலவுனா என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்தா தாங்க தெரியும். சுத்தம் சவுண்ட் ஏதோ ரைஸ் மில் மாதிரி வருது. ஹாய் கைஸ், நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேன்னு சத்தியமாக கனவுல கூட நினச்சி பார்க்கல. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம மூணார் டு கொழுக்குமலை இந்த ரைடு வந்து எவ்வளோ நல்லா ஜாலியாக போயிருந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வீடியோஸில் எடுத்த நிறையா கிளிப்ஸை வந்து நான் ஓல்டு வீடியோவில் போடவே இல்லை. பார்ட் 1 அண்ட் பார்ட் டூ போடும்போதெல்லாம் கூட நான் அதை ஆட் பண்ணவே இல்லை. பிகாஸ் எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. எப்படி போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. நான் நிறையா கன்ஃபியூஷனில் இருந்துட்டேன். லாஸ்ட் 1 மந்தில் நான் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா என்னால் சொல்லவே முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்ம பைக் அங்கே வந்து அந்த சவுண்ட் கேட்டதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் நான் ஓடிட்டே போயிட்டுருந்தேன். அதுக்கடுத்து ஓவராலாக சுத்தமாக எதுவுமே இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரில. நானும் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறையா மெக்கானிக் ஷெட்டை தேடி பார்த்தேன். ஈவன் தோ அன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால ஷோரூம் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த என்ன பண்ணுறதுனே தெரில. போய் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தா அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. சரி சென்சார் லாக் ஆகிருக்குன்றாங்க, ஒருத்தர் என்னென்னா வேறு ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படி இப்படின்னாரு. எனக்கு வண்டியை நம்ம டெஸாவை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டால் போதும் அப்படின்றது மட்டும் தான் என் மனசில் இருந்தது. ஸோ தட் நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா, அங்கேருந்து ஏதாவது ஒரு ஆட்டோவோ டெம்போவோ பிடிச்சி நம்ம வண்டியை ஏற்றிட்டு வந்துடலாம். ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் நம்மளால் ட்ரோப் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ குரூப் ரைடு பசங்கள்லாம் இருந்தாலுமே ட்ரோப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் நாங்கள் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி அந்த ஆட்டோவில் நம்ம பைக்கை ஏற்றி
அண்ட் அங்கேருந்து 150 கிலோமீட்டர் மூணார்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த ஆட்டோவில் வந்து இறக்கி விட்டு போனாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7K ஆச்சு. ஒரு 7,000 செலவு பண்ணி நம்ம வண்டியை அங்கேருந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும். அண்ட் கடவுளாக பார்த்து அந்த நேரத்தில் நல்ல வேளை அவர் வந்து இறக்கி விட்டார். அந்த ஆட்டோக்கார் பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீநாத்னு ஒரு அண்ணா. அவர் தான் ஆட்டோவர் ஓனரு. டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ அந்த பைக்கை கொண்டு வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் சண்டே கொண்டு வந்து நான் இறக்கி விட்ருக்கேன். அடுத்த திங்கட்கிழமை கொண்டு போய் நான் மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டேன். ஷோரூமில் விடலை, எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷெட்டில் விட்டேன். ஸோ அந்த மெக்கானிக் ஷெட்டில் விட்டு ஒரு 2 டேஸ் வண்டி சும்மா தான் இருந்துச்சு. பிரிக்கவே இல்லை. செகண்ட் டே தான் வந்து நாங்கள் பைக்கை பிரித்தோம். ஸோ என்ன ஏதுன்னு பார்க்கும்போது உள்ள டைமிங் செயின் வந்து ஸ்லிப்பாக இருந்தது. டென்ஷனர் போயிருந்தது. சரி, இன்ஜினை பிரித்ததும் பிரித்தாச்சு. ஸோ பிரித்ததுக்கப்புறம் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோ அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து நம்ம அதை கையோட மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது தான் நம்ம பைக்கோட பிஸ்டன் ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தேஞ்சு இதாக இருந்தது. கீழே இருக்கிற ஆயிலெலாம் மேலே வந்து ஹெட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தது. ஓகே, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சரி இப்போ ஒரு ஆஃப் இன்ஜின் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்டனு, ஹெட்டு, அப்புறம் வால்வு ஒன்று லாக் ஆகிருந்தது, அவுட்லெட் வால்வு. ஸோ அந்த இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வு 4மே வந்து நான் புதுசு போட்டுட்டேன். அண்ட் டைமிங் செயின் புதுசு போட்டாச்சு, டென்ஷனர் புதுசு போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கூலண்ட் ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் ஆயில் சீல் இருக்கும். ஸோ வாட்டர் பம்ப் ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணியாச்சு. கூலண்ட் ஆயில் புதுசு, இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. எல்லாம் பண்ணி பைக் சர்வீஸ் பண்ணி நான் திருப்பி எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 வீக் ஆச்சு. ஸோ இந்த 1 வீக்கில் பைக் சும்மா நின்றுட்டுருந்ததில் பேட்ரி டவுன் ஆகி அந்த பேட்ரி மறுபடியும் சார்ஜ் பண்ணி இதுக்கிடையில் என்னால் ப்ராப்பராக வேலைக்கு போக முடியல. அதுக்கப்புறம் பைக்கெல்லாம் ரெடி பண்ணி 1 வீக் அடுத்து நான் கம்பெனிக்கு போய் திருப்பி போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போனேன். ஸோ எங்கள் எம்டியை பார்த்து பேசுகிறதுக்காக. ஸோ எம்டி அவர் என்னப்பா இப்படி லீவ் போட்டு வச்சு அப்படின்னு அந்த மாதிரி என்னோடய பர்சனல் ப்ராப்ளம் நிறையா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மந்த் ஸ்டார்டிங் வேறு, நான் இஎம்ஐயும் கட்டணும், பைக்கையும் வந்து ரெடி பண்ணணும், எல்லாமே பெரிய இது. கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கிரெடிட் கார்டை போட்டு ஸ்வைப் பண்ணி எடுத்து சல்லி பைசா இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபைனலாக எப்படியோ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்புறம் அங்கே போய் சார்கிட்ட பேசிவிட்டு எனக்கு நான் யாருக்கும் இடைஞ்சலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சாருக்கு ஒரு மாதிரி கன்வர்சேஷன் போச்சு. ஸோ நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி நின்றுட்டேன். இந்த சுச்சுவேஷனில் யாராவது வேலை எப்படி நிற்பாங்களா? பட் நான் நின்றுட்டேன். நின்றுட்டு வெளியில் 2 மணி நேரத்தில் வேலை தேடினேன். அப்போது எனக்கு ஒர்க்கெல்லாம் கிடச்சிச்சு. ஒரு 30K கிடைக்கிற மாதிரி ஒர்க்கெல்லாம் கிடச்சிச்சு. பட் என்னால் மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியல. பிகாஸ் நான் ஒரு 2 இயர்ஸாக இந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதை விட்டுட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு போனோடனே எனக்கு அது ஒரு மாதிரி அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம இவ்வளோ தூரம் கரியர் க்ரோத்தில் இப்படி ஒன்றா த்ரோ பண்ணி வந்துகிட்டே இருந்துட்டோம். இப்போ ஒரு 2 இயர்ஸில் ஒரு ஃபீல்டை வந்து நம்ம கற்றுருக்கோம். ஸோ அவங்களும் நமக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளால் வந்து இது முடியாது அப்படின்னு போனால் அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் வந்து இது. ஸோ இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுக்கப்புறம் யோசித்தேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இருக்கிற வேலையை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஒரு நல்ல வேலை கிடச்சோ இல்லை நீங்கள் இருக்கிற பொசிஷன்லேருந்து அப்கிரேட் ஆனீங்கன்னா மட்டும் இன்னொரு இடத்துக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஸோ அவசரப்பட்டு இது பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குது, வேறு ஏதாவது பேஷன் நீங்கள் பேஷன் நினச்சி ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நோக்கி பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ பி கேர்ஃபுல். ஒரு ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டாபிக் ரொம்ப பெருசாக போகும். அண்ட் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி போய் எங்கள் எம்டிடியே பேசி சார் நான் ரீஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே சொல்லலை. சரிப்பா வா, லீவ் போடாமல் மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ நானும் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். திருப்பி ஒர்க் போயிட்டுருக்கேன். நம்ம பைக் ரெடி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு இப்போ மறுபடியும் இஎம்ஐ கட்டுறதுக்கு பெரிய இதாக இருக்குது. அண்டு பைக் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணியெல்லாம் எல்லாம் வச்சாச்சு. பட் என்னால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எங்கேயுமே போக முடியாது, எந்த ரைடும் பண்ண முடியாது. ஸோ லைஃப்பில் நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்தனோ அது எல்லாமே இப்போ ஒன்றா நடந்துகிட்ருக்கு. அதை நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னே தெரில. நம்ம ஒரு ரைட் போனோம், ஒரு பட்ஜெட்டில் ஒரு ட்ராவல் பண்ணோம் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படியே நீ அந்த பக்கமே போகக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி தூக்கி அடித்து உட்கார வைக்குது. எனக்கு நான் அதை எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. அது யூடியூபரோட இதுக்கு தான் வந்து இருக்கும். பைக் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். நார்மலாக ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆகிறது வேறு. பட் நம்ம இன்னொரு ஏரியாவில் இருக்கும்போது அங்கே வந்து நம்மளோட பைக் பிரேக் டவுன் ஆகி நின்று அது ஸ்டார்ட்டே ஆகாமல் இருந்து அதை நம்ம ஒரு ஆட்டோவில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது அந்த மன வேதனை இருக்கே வேதனை.
நான்லாம் அந்த ஒரு 7 நாளுமே எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஆனால் வேறு வழியும் இல்லை, எப்படியோ முடிச்சிட்டேன் காய்ஸ். இப்போது இந்த வீடியோ போடுறேன், அண்ட் இதுக்கடுத்து எப்போ வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் என் ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிற வரைக்கும் என்னால் வீடியோ போட முடியாது. அண்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.